வணக்கம். கதிரவன் டாக்கீஸில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மதுரைக்கு சமீபத்தில் பிரச்சாரத்திற்கு வந்த மகாராஷ்டிரத்தின் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு சென்றிருக்கிறார். அதாவது பிஜேபியை தேர்ந்தெடுத்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ வரும் என்று அவர் கூறிட்டு சென்றிருக்கிறார். எவ்வளோ ஒரு கேவலமான பிரச்சாரம் இது! இப்படி நாங்கள் எங்களை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் ஒன்றிய அரசு உங்களுக்கு உதவி செய்யும், இல்லாவிட்டால் செய்யாது என்பது மிக கேவலமான ஒரு பிரச்சாரம். இந்தியாவில் பிஜேபி ஆளும் மாநிலங்கள் பல டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொன்னால் கூட அவைகள் தமிழகத்தை விட மிக மோசமாக இருக்கின்றன. அதற்காக ஒரு புள்ளிவிவரத்தை நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான 5 ஆண்டுகால ஆட்சியில் தமிழ்நாட்டில் தொழில் உற்பத்தி என்பது 82.6% அசுர வளர்ச்சி கண்டிருக்கிறது. தொழிற்சாலைகளிலிருந்து பொருட்களை உற்பத்தி செய்வதிலே முதலிடம். அது இந்த புள்ளி விவரங்கள் ஏதோ தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்தியோ இல்லை திராவிட முன்னேற்றம் வெளியிட்டதோ அல்ல. இவைகள் ஆர்பிஐ என்று சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை. 2021ஆம் ஆண்டு பதவியேற்ற பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் இளைஞர்கள், மகளிர் ஆகியோரின் வேலை வாய்ப்புகளை அதிகம் உருவாக்கக்கூடிய ஒரு நோக்கில் பல்வேறு புதுமையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் உள்ள தொழில் முதலீட்டாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பல்வேறு தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு உதவி செய்தது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை, கோவை, தூத்துக்குடி, மதுரை, கிருஷ்ணகிரி இந்த பல்வேறு இடங்கள்லாம் முதலீட்டாளர் மாநாட்டினை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் நடத்தினார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் குறிப்பாக பல்வேறு வெளிநாடுகளில் சிங்கப்பூர், மலேசியா, அரபு நாடுகள், ஜப்பான், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஸ்பெயின் முதலிய நாடுகளுக்கும் அவர் சென்று பல்வேறு முதலீட்டாளர்களை சந்தித்து முதலீடுகளை ஏற்றார். அப்பொழுது தமிழ்நாட்டில் புதிய தொழில்களை தொடங்குவதற்கு தேவையான நிலவசதிகள் உள்ளிட்ட அனைத்தையும் தமிழக அரசு வழங்கும். அத்துடன் அறிவு ஆற்றலிருந்த கல்வி தொழில்நுட்பத்தில் சிறந்த மனித வளமும் தமிழ்நாட்டில் நிறைய உள்ளன என்பதை எடுத்து கூறி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு படித்து முடித்த வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தொழில் தொடங்க வருமாறு ஒரு அழைப்பை விடுத்தார். அவருடைய கடுமையான உழைப்பின் பயனாக கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் தொழில் முனைவர்களுடன் 1176 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு சுமார் 12.16 லட்சம் கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் சுமார் 36 லட்சம் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலைகளின் உற்பத்திகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இந்திய ஏற்றுமதியில் தமிழ்நாடு அரசும் முதலிடம் என ஒன்றிய அரசு சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் ஒன்றிய அரசினுடைய ரிசர்வ் வங்கி 2024-25ஆம் ஆண்டுக்கான இந்த தொழில் உற்பத்தி மதிப்பீடு அது பற்றிய செய்திகளை அண்மையில் வெளியிட்டு இந்தியாவின் தொழில்துறை தலைவனாக தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள ஒரு வரலாற்று சாதனையை வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்தியாவினுடைய தொழில் வரைபடத்தில் 2024-25ஆம் நிதியாண்டுக்கான தமிழ்நாட்டின் தொழில்துறை உற்பத்தி மொத்த மதிப்பு சுமார் 9,65,3.78 கோடி. இதன் மூலம் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றிருக்கிறது. அதிமுக ஆட்சியின் தொழிற்சாலைகளில் ரூபாய் 5,28,581.86 கோடி மதிப்புடைய பொருட்களை மட்டுமே உற்பத்தி செய்துள்ளது. அதைவிட
கிட்டத்தட்ட 2 மடங்கு உற்பத்தியை திராவிட மாடல் அரசு செய்திருக்கிறது. எப்போதும் எதிலும் குஜராத் மாடல் என்று பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடிய குஜராத் மாநிலத்தில் தொழிற்சாலை உற்பத்தி மதிப்பு என்பது மிக மிக குறைவு என்பது அதில் தெள்ள தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. ஏன் இப்பொழுது பிஜேபிக்கு வாக்களித்தால்தான் உங்களுக்கு மதுரை மக்களுக்கு மெட்ரோ ரயில் வரும் என்று சொல்லி சென்று கூட மகாராஷ்டிர மாநிலத்தில் கூட 9,50,569.23 கோடி, அதாவது தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி மிக குறைவான உற்பத்தி மதிப்பு தான் அங்கே செய்திருக்கிறார்கள். எனவே பாரதிய ஜனதா ஆளுகின்ற உத்தரப்பிரதேசமாகட்டும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசமாகட்டும், இங்கெல்லாம் மிக மிக குறைவான உற்பத்தி தரம் தான் காணப்படுகிறது. எனவே எல்லா மாநிலங்களும் பாரதிய ஜனதா ஆளுகின்ற எல்லா மாநிலங்களையும் பின்தள்ளிவிட்டு தொழிற்சாலை உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதலிடம் என்னும் மகத்தான சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய சாதனையாளராக விளங்குவது தமிழ்நாட்டின் இளம் அமைச்சராக தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்பி டிஆர்பி ராஜா அவர்களும், அதே போன்று இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து தொழில் முதலீட்டை ஊக்குவித்து தமிழ்நாட்டை முதன்மையான இடத்தில் கொண்டு சென்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களாகும். எனவே இந்த நிலைமை மீண்டும் தொடர்ந்திட, தமிழ்நாடு எல்லாவற்றிற்கும் முதன்மை மாநிலமாக இருந்திட உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடை கூறுவது உங்களுடைய கண்ணதாசன். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள்